கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. அது கண்ணம்மாள் வீடு. 10 வருடங்களுக்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது. அன்றிரவு மணப்பெண் அரசி திடீரென்று காணாமல் போனாள். அந்த நாள் முதல் அந்த வீடு பூட்டப்பட்டு விட்டது. ஆனால் 1 வருடம் கழித்து அந்த வீட்டில் யாரோ நடக்கிற சத்தம், சங்கிலி ஒலிகள், பெண் சிரிப்பு கிராமத்தாரை பயமுறுத்த ஆரம்பித்தது. அரசியின் தம்பி சூர்யா அந்த மர்மத்தை தீர்க்க முடிவு செய்தான். என் அக்கா உயிருடன் இருக்கிறாளா என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். ஒரு மாலை அவன் அந்த வீட்டு கதவை திறந்தார். அந்த வீட்டில் தூசி, பழைய புகைப்படங்கள், மணவாழ்க்கையின் சின்னங்கள். ஆனால் ஒரு படம் மட்டும் கிழிக்கப்பட்டிருந்தது. அதில் மணமகன் முகம் மட்டும் இல்லை. மின்னல் ஒளியில் ஒரு குரல் கேட்டது. அவன் என்னை விட்டுவிட்டான். நான் இங்கேயே இருக்கிறேன். சூர்யா திரும்பி பார்த்தான். அவனுடைய அக்கா அரசி அதே திருமண உடையில் பாதி முகம் எரிந்த நிலையில் நின்றாள். அவள் மெதுவாகச் சொன்னாள், என் உயிரை அவன் எடுத்தான். இப்போது அவன் குரலை நீ கேள். அடுத்த நொடியே வீடு முழுவதும் மணமகன் குரல் ஒலித்தது. மன்னிச்சிடு அரசி. மீண்டும் ஒரு மின்னல். வீடு வெடித்து விழுந்தது போல தோன்றியது. அடுத்த நாள் சூர்யா மயங்கியபடி வெளியில் கிடந்தான். அவன் வாயில் ஒரு வார்த்தைதான், அவள் இன்னும் அங்கே இருக்கிறாள், திருமண அறையில். அந்த நாள் முதல் அந்த வீட்டை யாரும் விற்க முயன்றால் அந்த இரவு ஒருவராவது காணாமல் போகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.